நம்மளோட வெல்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான அசட்டுகளில் நம்ம வைக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு ஜாப் ஒன்று செஞ்சு மணி ஏர்ன் பண்ணுவீங்க, அப்படி ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணி மணி ஏர்ன் பண்ணுவீங்க, இல்லாட்டி உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து இல்லாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து ஒரு சொத்துக்கள் வந்திருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி அதை நீங்கள் ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய அசட் கிளாஸஸ் இருக்குது. அதில் மிகவும் கேவலமான மிகவும் வேர்ஸ்டான மெத்தட் ஆஃப் வெல்த் ப்ரிசர்வேஷன் எதுன்னு கேட்பீங்கன்னு சொன்னால், நம்மள்ட்ட இருக்கிற பேப்பர் கரன்சியில் நம்மளோட பணத்தை சேமித்து வைக்கிறது. பேப்பர் கரன்சின்னு என்னென்னு சொன்னால், நம்ம பாவிக்கிற கெனடியன் டாலர், யூஎஸ் டாலர், எல்கேஆர், ஐஎன்ஆர் போன்ற பேப்பர் கரன்சிகளில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணத்தை, அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை சேமித்து வச்சுக்கிற, அதாவது ஃபியூச்சர் தேவைன்னு சொல்லி சேமித்து வைப்பீங்கன்னு சொன்னால், அதை மாதிரி ஒரு முட்டாள்தனம் ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னு சொன்னால், அந்த பேப்பர் கரன்சிகளுக்கு ஒரு கெப்பொண்டு இல்லை, அன்லிமிட்டட். ஓகே, 1971 கோல்ட் ஸ்டாண்டர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நினைச்ச மாதிரி கவர்மெண்ட்ஸும் பேங்க்ஸ்களும் பிரிண்ட் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பேப்பர் கரன்சி எல்லாமே மோசமான சொன்னோடனே இதை மாதிரியான ஜோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அப்படியெல்லாம் இல்லை, கவர்மெண்ட்டோட மணி தான் உண்மையிலேயே பெஸ்ட்டான மணி, மற்றதெல்லாம் இது இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன டெப்டில் சீலிங் இருக்குது, அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. அடுத்தது இன்ஃப்ளேஷன் வந்தால் சொசைட்டிக்கு குட். அடுத்தது இதெல்லாம் சொல்லி போட்டால் அது பிறகு ஏன் என்னால் போக சாப்பாடு பேசிக் பொருட்களான பான், முட்டை, பால் இதை மாதிரியான விஷயங்களை அஃபோர்ட் பண்ண முடியலைன்னு சொல்லி திரும்ப இது கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவங்க தான். ப்ளஸ் இந்த பேப்பர் கரன்சிக்கு வக்காலத்து வாங்குறதும் அவங்க தான். ஓகே, இந்த கவர்மெண்ட்டும் பேங்க்ஸும் ஃபேக்காக மணி எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் பிரிண்ட் அடிக்கிறத சப்போர்ட் பண்ணி கடைசியாக இந்த மாதிரி இருக்கிற இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆக்கள் மாதிரி ஆகிட்டு இருக்கிற ஆக்களை தான் இந்த பேப்பர் கரன்சியெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ முதலாவது இந்த பேப்பர் கரன்சியில் உங்களோட பணத்தை வைப்பீங்கன்னு சொன்னால் அது பச்சை முட்டாள்தனம், அதை செய்யாதீங்க. ஓகே, ரெண்டாவது ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டில் வைக்கிற. கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் அதுக்கு பெரிய அளவில் அப்சைட் பொட்டென்ஷியல் இருக்கான்னு கேட்டால் இல்லை. என்ன காரணம்னு சொல்கிறேன். ஓகே, எப்போ வேணுனாலும் யார் வேணுனாலும் கோல்டு சப்ளையை கண்டுபிடிக்கலாம், கோல்டு சப்ளை இன்க்ரீஸ் பண்ணலாம். யார் வேணுனாலும் ரீசெண்டாக சைனாவோட எத்தனையோ $பில்லியன் பெறுமதியான கோல்டு மைன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ யார வீட்டுக்கு கீழே யார் லேண்டுக்கு கீழே கோல்டு இருக்குன்னு தெரியும், இப்போ இதை கண்டுபிடிச்சா கோல்டு சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோல்டு சப்ளை ஃபிக்ஸ்ட் இல்லை. சேம் கன்செப்ட் தான் ரியல் எஸ்டேட்டு. நீங்கள் சொல்லலாம் ரியல் எஸ்டேட் எப்படி கூட்டுற, ரியல் எஸ்டேட் ஃபிக்ஸில் ஒரு வளவு உண்டுன்னா ஒரு வளவு தானேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இல்லை, ஆல்ரெடி ஒரு வளவாக மட்டும் இருந்திருக்கும், அது கொஞ்சம் காலப்போக்குள்ள அதில் ஒரு குட்டி வீடு ஒன்று கட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை உடச்சி போட்டு ஒரு 3 மாடி வீடு கட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை உடச்சி போட்டு ஒரு 10 மாடி வீடு கட்டுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தை அதை உடச்சி போட்டு 100 மாடி வீடு கட்டலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு ஸ்பேஸை ஜஸ்ட் வளவாக இருந்ததை ஒரு வீடு 3 வீடு 10 வீடுன்னு கட்டி 10 தரம் சேல் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட்டை சப்ளை ஃபிக்ஸ்ட் இல்லை, எப்போ ஒன்றுனாலும் ரியல் எஸ்டேட்டை சப்ளையை கூட்டலாம். ப்ளஸ் ரீசெண்டாக நடந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த அந்த ஃபயரில் மிகப்பெரிய லக்ஸரி அப்பார்ட்மெண்ட், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள எல்லா வீடுகளும் தீக்கிரையாகி நாங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ண மாட்டோம்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு எல்லாரும் சொன்னாங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நாங்கள் தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்போ ஒன்றுனாலும் அது எங்கள்கிட்ட இருக்கும், அது யாராலையும் எங்கள்கிட்ட இருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லி. அந்த லொஸ்ட்டில் எத்தனையோ $பில்லியன்ஸ் பெறுமதியான ரியல் எஸ்டேட் அப்படியே 2 to 3 நாளில் காணாமல் போயிடுது. ஸ்டில் நீங்கள் ரியல் எஸ்டேட் பெஸ்ட்டான அசெட்டுன்னு சொல்லி சொல்கிறீங்களா? நோவே. இந்த பின்னிக்கிறீங்க இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓகே, நார்மலாக யூஎஸில் இருக்கிற ஒரு மீடியன் ஹவுஸ்ட ப்ரைஸை பிட்காயினில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிட்காயினில் எந்த இயர்ஸ்லன்னு சொல்லி ப்ளாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2012 ஓகே, ஒரு எவரேஜான ஒரு மீடியன் ஹோம் ஒன்று நீங்கள் யூஎஸில் வாங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 13,000 சம்திங் பிட்காயின் தேவை. அதாவது $13,000 இல்லை, 13,000 பிட்காயின். இன்றைக்கு ஒரு பிட்காயின் ப்ரைஸ் ஓகே $100,000. ஸோ அந்த டைமில் இப்போ இதை நான் கதைக்கிறது கூடிய வருஷமும் இல்லை, ஜஸ்ட் 12 வருஷத்துக்கு முதல் நீங்கள் ஒரு வீடு ஒன்று வாங்கணும்னு சொன்னால் 13,000 பிட்காயின் உங்களுக்கு தேவை. ஆனால் 2024 கிட்டத்தட்ட 2025 இன்றைக்கு நீங்கள் ஒரு பிட்காயின் வாங்குறது உங்களுக்கு 4+4 அப்படி 4 பிட்காயின் தான் தேவை. நீங்கள் 2012 ஒரு வீடு வாங்காமல் அந்த பணத்துக்கு நீங்கள் பிட்காயின் வாங்கி போட்டிருப்பீங்கன்னு சொன்னால், அந்த 13,000 பிட்காயின் நீங்கள் 2012 நீங்கள் வீடு வாங்காமல் வாங்கின பிட்காயின் அவ்வளோத்தை இன்றைக்கு செல் பண்ணிவிட்டு நீங்கள் வீடு வாங்க போனீங்கன்னு சொன்னால் உங்களால் 2,600 வீடு வாங்க. யோசிச்சு பாருங்கள், 2,600 வீடு. ஒன்று வீடு வச்சிருந்தாலே பணக்காரன் சொல்லி சொல்கிறீங்க,
10 வீடு வச்சுருந்தா பணக்காரன் இல்லைங்க. 2600 கைஸ், அதுவும் யூஎஸில் வாங்கலுன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். இப்போ சொல்லுங்கள் எது பெஸ்ட்டான அசட்டுன்னு சொல்லி. ஸ்டில் நீங்கள் இந்த சப்ளையை நினச்சா கூட்டக்கூடிய ப்ளஸ் இயற்கை அனர்த்தங்களால் அழியக்கூடிய ப்ளஸ் ஒரு நாட்டு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் பெஸ்ட்டான அசட்டுன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லாட்டி எந்த நாட்டாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத மடங்குகளில் அசெட்ற வேல்யூ கூடக்கூடிய சப்ளை ஃபிக்ஸ்டாக 21 மில்லியனை தாண்டி எக்ஸ்ட்ராவாக 1 மில்லியன் கூட வர முடியாத இந்த பிட்காயின் பெஸ்ட்டான அசெட்ன்னு சொல்கிறீங்களா? இதை கதைச்சோன்னு கொஞ்சம் பூமர் வந்துட்டு இது என்ன அது இன்டர்நெட் மணி, இன்டர்நெட் இல்லாட்டி அந்த மணி இல்லைன்னு சொல்லி பூமர் கதை கதைப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் முதலாவது போய் பிட்காயின் ஒயிட் பேப்பரை வாசித்து பாருங்கள். ஓகே, இது இன்டர்நெட்டில் ஒரு தனிப்பட்ட கம்ப்யூட்டரே, ஒரு தனிப்பட்ட என்டிட்டியோ, ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட்டோ கண்ட்ரோலில் இல்லை, பிளாக் செயின் டெக்னாலஜியில் இயங்குது. பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொன்னால் உலகம் பூரா இருக்கிற thousands of கம்ப்யூட்டர்ஸ்ங்கிற நோட்ஸ்ட கண்ட்ரோலில் இருக்குது. பிட்காயினை யார் நினைச்சாலும் நிப்பாட்ட இயலாது, மெனிப்புலேட் பண்ண இயலாது, சப்ளை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, எந்த விதமான பிரச்சனையும் பண்ண முடியாது. நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வேணுனாலும், எந்த நாட்டில் இருக்கிற ஆளுக்கு வேணுனாலும், எவ்வளோ பிட்காயினை வேணுனாலும் அனுப்பிக்கொள்ளலாம். வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸில் 24/7. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடுகள் பிட்காயினை லீகல் டெண்டராக அறிவிச்சிருக்காங்க. லீகல் டெண்டர்னு சொன்னால் அந்த நாட்டில் எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் பிட்காயின் கொடுத்து வாங்கலாம். எல் சல்வடோருங்கிற நாடு, ஓகே, எல் சல்வடோங்கிற நாடு பிட்காயினை லீகல் டெண்டர் ஆக்கியிருக்காங்க. பூட்டானுங்கிற ஒரு நாடு, அவங்களோட கவர்மெண்ட்டே பிட்காயினை மைன் பண்ணுறாங்க. ஓகே, பிட்காயினை ஒரு மிகப்பெரிய ஆசெட்டாக கருதி அவங்களே கவர்மெண்ட் சொத்தாக மைன் பண்ணுறாங்க. மற்ற கவர்மெண்ட் எல்லாம் ஃபேக் பேப்பரை பிரிண்ட் அடித்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை கூட்டிகிட்டு போகக்குள்ள பூட்டான் போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஓன் பிட்காயினை அவங்களே மைன் பண்ணுறாங்க. கிரிப்டோ ப்ரோ பிரசிடென்ட்கள் ஒவ்வொரு நாடுகள்லேயும் வந்துட்டு இருக்காங்க. எல் சல்வடோரில் இருக்கிற பிரசிடென்ட் கிரிப்டோ ப்ரோ பிரசிடென்ட். அடுத்தது இப்போ யூஎஸில் எலெக்ட் ஆகிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ ப்ரோ பிரசிடென்ட். அவர் கிரிப்டோ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எல்லாம் நிறைய பாஸ் பண்ணியிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டில் இன்னும் நீங்கள் இந்த பூமர் கதை கதைச்சிட்டு ஓகே நாங்கள் கண்ண மூடினா உலகம் இருந்துட்டுன்னு சொல்லி பூனை நினைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் இதை ரிசர்ச் பண்ணி போகிறது களவில் லைக் எங்களை மூளைக்கு படலாம், அதனால் இது போலன்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்போவே உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோட அவேர்னஸ் ஒரு 5-6% ஆஃப் த பீப்புள்ஸ் தான் இருக்குது. நான் கிரிப்டோக்குள்ள வரக்குள்ள 3% ஆஃப் த மக்களுக்கு தான் கிரிப்டோ அவேர்னஸ் இருந்தீங்க. அந்த டைமில் நான் முதல்ல பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் $6,000, இன்றைக்கி $100,000. இப்போ அவேர்னஸ் ஒரு 5-6% தான் இருக்குது. நாளைக்கு இந்த பிட்காயின் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20% 30% வரக்குள்ள நீங்கள் இன்றைக்கி கிரிப்டோ உள்ளே வருவீங்கன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50-60 வருஷத்துக்கு முதல் கலம்பில் கொள்ளுப்பிட்டியில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி போடுறதுக்கு சமன். ஸோ இன்னும் நம்ம பூமர் கதை அதைச்சிட்டு இருக்காமல் இதை மாதிரியான வேர்த்தான அசெட்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு காலத்தில் ரியல் எஸ்டேட் பெஸ்ட்டாக தான் இருந்தீங்க, ஆனால் ஸ்டில் இன்னும் அந்த மூட நம்பிக்கையில் இருக்காமல் ஒவ்வொரு காலமும் மாறிட்டு போகலாம். அந்த காலத்துக்கு எது பெஸ்ட்டோ அதுக்கு மூவ் ஆக பாருங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் பிட்காயினை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பிட்காயினை பற்றி பேசிக்கில் இருந்து படிக்கணும். பிட்காயின் எப்படி சேஃபாக வாங்குற, எப்படி சேஃபாக இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பிட்காயின் ஹார்வர் சிஸ்டத்தில் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏன்னு உங்களுக்கு அந்த சிஸ்டம் தேவைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.